இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த பி என்கரேஜ் பை காட்ஸ் வேர்ட் சீரீஸ்க்கு நான் வரவேற்கிறேன். நேற்று தினம் வரைக்கும் நம்ம சங்கீதம் 119 அழகாக நம்ம தியானித்து முடித்தோம். கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. இன்றையிலேருந்து கொஞ்ச நாளுக்கு நம்ம இன்னொரு அழகான ஒரு என்ன சொல்றது, ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு தீமை தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த நேரத்தில் இது ரொம்ப தேவையானது உணர்த்தி கொண்டு இருக்கிறதுனால அது என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர்ஃபுல் ப்ரேயர்ஸ் அப்படின்ற காரியத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். we are gonna meditate on powerful prayers. ஓகேவா? அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப வல்லமையுடைய ஜெபங்கள், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன காரியம், எப்படி என்னென்ன பவர்ஃபுல் ப்ரேயர்ஸ், இதெல்லாம் என்னென்னது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபிக்கலாம். வாங்க. ஏசப்பா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. அப்பா, இப்பொழுதும் ஏசப்பா நாங்கள் ஜெபத்தில் குறைவுபட்டவர்களாக இருக்கோம்ன்றதை ஆண்டவரே ராஜா நீர் தெரிந்து கொண்டு எங்களுக்கு ஏசப்பா நாங்கள் ஜெபத்தில் இன்னும் வல்லமையாக எழுந்துக்க நீங்கள் எங்களுக்கு கொடுக்க போகிற கிருபை நன்றி ராஜா. ஏசப்பா, இப்பொழுதும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நாங்க ஒருத்தரும் ஆண்டவரே ராஜா ஜெபத்துல ஏசப்பா வல்லமையா எழும்ப எங்களுக்கு கிருபை தாங்க. அப்பா, ஜெபிக்காதபடிக்கு சத்துரு கொண்டு வர தடைகள் எல்லாத்தையும் நீர் அதமாக்கி போடுவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஸோ இன்றைக்கு கூட நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷனை பார்க்கலாம். இந்த தீம்ல என்னன்னா, நம்ம ஒரு நாளும் சில வேதாகமத்துல இருக்கிற சில வல்லமையான ஜெபங்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். யார் யார் எப்படி ஜெபிச்சாங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இன்றைக்கு அதுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் வச்சுக்கலாம். ஜபத்துல குறைவுபட்டு இருக்கிறீங்களா அப்படின்னா என்னன்னா, நம்ம தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிற நிறைய ஒரு எப்படி சொல்றது, ஒரு பெஸ்டான காரியங்கள்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் தான் அர்த்தம். ஜபம்னா என்னதுங்க? தேவனோட நம்ம கம்யூன் பண்றது, பேசுறது, தேவன் கூட நம்ம என்ன சொல்றது, ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றது, ஒரு 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 நல்ல ஒரு டைமை நம்ம ஆண்டவரோட ஸ்பெண்ட் பண்றது. இந்த ஜபம்ன்றது ஒன் வே மட்டும் கிடையாது, நம்ம மாத்திரம் பேசிட்டு இருக்கிறது கிடையாது. இந்த ஜபத்துல நம்ம தேவன் நமக்கு பேசுறதையும் தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிற காரியத்தையும் வெளிப்படுத்துகிற ஒரு அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த ஜபமா இருக்கு. அநேகர் இந்த ஜபத்தை ஏதோ ஒரு என்ன சொல்றது, ABCDEFDG அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணிட்டு போயிடுவோம். பட் அப்படி இல்லை. திஸ் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஜபம் என்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவமா இருக்கு. நிறைய நேரத்துல நம்மளோட அற்புதங்களுக்காக இருக்கட்டும், ஒரு பிரேக் த்ரூக்காக இருக்கட்டும், ஒரு டெலிவரன்ஸ், ஒரு விடுதலைக்கா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே அந்த முதல் அடி எதுவா இருக்கும்னா ஜபம் தாங்க. அந்த முதல் அடி எடுக்க விடாதபடிக்கு தான் சத்ரு தடை செய்து கொண்டே இருப்பான். ஏன்? அந்த முதலடி ஜபம் என்ற அந்த முதலடி நம்ம அடி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கான அற்புதம் நடக்காது, நம்மளுக்கான அந்த விடுதலை நம்ம பெற்றுக்கொள்ள மாட்டோம், அந்த பிரேக் த்ரூ நம்மளுக்கு நடக்காம போயிடும். அதனாலதான் சத்ரு நம்மளை டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். நம்ம ஜெபிக்காதபடிக்கு, நம்ம ஜெபிக்காம இருக்கிறோம் அப்படின்னா, ஜெபத்துல குறைவுபடுறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு அற்புதம் நம்மளுக்காக காத்து கொண்டு இருக்கு, ஒரு விடுதலை நம்மளுக்காக காத்து கொண்டு இருக்கு. மாம்சீக எண்ணங்களோ இல்ல சத்ருவின் கிரியைகளோ அதை நம்ம பெற்றுக்கொள்ளாதபடிக்கு நம்மளுக்கு தடை செய்து கொண்டு இருக்கு. உண்மைதாங்க. நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 26:41 வசனம். ஓகே, மத்தேயு 26 41 அதுல செகண்ட் ஹாஃப் வாசிக்கலாம். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். For the flesh is weak but the spirit is willing அப்படின்றது தான் இந்த வசனம். அதாவது என்ன, நம்மளோட மாம்சம் ரொம்ப பலவீனமானது தான். நிறைய நேரத்தில் யோசிச்சு பாருங்களேன், ஜெபிக்கணும் அப்படின்றப்போ தான் நம்மளுக்கு டயர்டா இருக்கும், இல்லைன்னா நம்மளோட மைண்ட் சடனா ஆஃப் ஆயிடும், இல்லை ஏதோ காரியங்களை யோசிப்போம். ஜபத்துல போய் உட்காரப்போ தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். ஆனா வசனம் என்ன சொல்லுது? நம்மளோட மாம்சம் பலவீனமா தான் இருக்கு, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா ஆவியோ உற்சாகம் முடியாதா இருக்கு அப்படின்ட்டு எஃபிஷியன்ஸ்ல நம்ம வாசிக்கிறோம். நம்ம ஆவியில ஜெபிக்கணும் அப்படின்னு எபேசியர்ல சொல்லப்படுது. அப்போ என்ன, மாம்சத்துல நம்ம ஜெபிச்சோம்னா நம்ம வீக்னஸ்னால ஒழுங்கா ஜெபிக்க மாட்டோம். ஆனா இந்த எபேசியர்ல சொன்னது போல ஆவியில நம்ம ஜெபிச்சோம்னா நம்ம உற்சாகம் உடையவர்களா இருப்போம். ஸோ இன்றைக்கு ஜபத்திற்கு வர தடைகள் எல்லாத்தையும் தேவன் கிட்ட நம்ம கேட்டு அதிர்ச்சி போட சொல்லி தேவன் கிட்ட கிருபையை கேட்போம். ஏன் தெரியுமா? தேவன் இன்றைக்கு நீங்களும் சரி நானும் சரி ஜெபிக்கணும்னு எதிர்பார்க்கிறாருங்க. ஜபம்ன்றது ஒரு அற்புதமான ஒரு வல்லமையான எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அதை நம்ம அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த வல்லமையான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி நம்ம ட்ரீட் பண்றதை விட்டுட்டு நார்மலா ஏதோ பண்ணணுமேனு பண்ணிட்டு அதற்கான மகத்துவத்தை நம்ம என்ன பண்ணிடுறோம், குறைச்சிடும். சரியா? ஸோ நிறைய நிறைய
போராட்டங்கள், நிறைய அற்புதங்கள், இது எல்லாமே ஜெபத்தினால தான் பெற்றுக்கொள்ளப்படுது. இந்த போராட்டங்கள் எல்லாம் ஜெபத்தினால தான் மேற்கொள்ளப்படுது. அநேகர் சொல்லுவாங்களே, ஜெபத்தினால மட்டும்தாங்க இது சாத்தியமா இருந்தது, வேற எதுனாலையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களே. உண்மைதான். ஸோ இன்னைக்கு இப்படிப்பட்ட ஜெபத்தை தான் நம்ம அலட்சியம் பண்ணிட்டு இருக்கோம்னு கர்த்தர் உணர்த்துகிறார். ஸோ இன்றிலிருந்து நம்ம கொஞ்சம் நாளுக்கு வேதாகமத்தில் இருக்கிற நிறைய என்ன சொல்றது வல்லமையான ஜெபங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் அவங்கள ஆயத்தப்படுத்திக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜெபம் அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு கேட்டலிஸ்டா நம்மளோட வாழ்க்கையில இருக்கு. நம்மளோட அற்புதங்களை பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு கேட்டலிஸ்டா அது இருக்கு. இந்த நம்ம ஜெபிக்கிற நேரத்துல ஆவியான தேவன் நம்மளோட பாவங்களை நம்மளுக்கு உணர்த்தி அப்புறம் நம்மளை அந்த பாவத்துல இருந்து சுத்திகரிக்கிற ஒரு ப்ராசஸை தொடங்கிட்டாரு. இந்த ஜெபிக்கும் போது நம்ம பலன் அடைகிறோம். ஜெபிக்கும் போது நம்மளுக்கு பொறுமை கிடைக்குது. அதாவது நம்ம ஒரு காரியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம ஜெபிக்காம இருந்தோம், மாம்சத்துல இருந்தோம்னா அதை குறித்து நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். இல்லை அந்த காரியத்தை நம்ம தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சோன்னா நமக்குள்ள ஒரு பொறுமை இருக்கும். அதே மாதிரி நம்ம ஜெபிக்கும் போது தேவன் எல்லாத்தையும் பார்த்து கொள்வாருன்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள உற்பத்தி ஆகுது. அதே மாதிரி இந்த ஜெபம் நம்மளோட பலவீனங்கள் எல்லாத்தையும் மேற்கொள்ள உதவி செய்யுது. நம்மளோட இந்த ஜெபம் வந்து நம்மளோட நிறைய நேரத்தில் நம்மளோட சரீர பலவீனத்தையும் மேற்கொள்ள உதவி செய்யுது. ஸோ இந்த மாதிரி ஜெபத்திற்கு நிறைய காரியங்களுக்கு இந்த ஜெபத்தை தான் செய்ய விடாதபடிக்கு சத்துரு நம்மளை தடை செய்து கொண்டே இருக்கான். ஸோ எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? எழுந்துருங்க, போய் ஜெபிங்க. தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவன்கிட்ட மன்றாடுங்க. ஜெபிங்க. போராட்டங்கள் எல்லாத்தையும் மேற்கொள்வீங்க, அற்புதங்கள் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வீங்க. உங்களோட ஜெபத்திற்கு ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் குறித்த காலத்தில் பதில் அளிப்பார். வாங்க இப்போதான் நம்ம ஜெபிக்கலாம். இசப்பா, இந்த நாளுக்காக நன்றி கர்த்தாவே. இப்போதும் எங்களுக்கு ஒரு வார்த்தையும் நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி அப்பா. இந்த புது தீமை நீர் துவங்கினதற்காக நன்றி அப்பா. எங்கள் ஜெபத்திற்கு வர தடைகள் எல்லாத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர் ராஜா. எங்களோட மாம்சத்தினாலேயோ, எங்களோட கீழ்ப்படியாததுனாலையோ ஏசப்பா, எங்களோட முரட்டாட்டுத்தனத்தினாலேயோ ஏசப்பா, இல்லை நாங்கள் உங்ககிட்ட கமிட்டடா இல்லாததுனாலையோ ஏசப்பா, நாங்கள் ஜெபத்தில் அமர முடியாதபடிக்கு இருக்கிற தடைகளை நீக்குங்க கர்த்தாவே. இப்போதும் இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நாங்கள் அப்பா ஜெபத்தில் இன்னும் அதிகமாக அப்பா நேரம் செலவழிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கிவ் அஸ் தட் கிரேஸ் லார்ட். எங்களுக்கு அந்த கிருபை தாங்க ராஜா அப்பா. மீதியான நாள் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. இந்த தீம் எவ்வளோ நாள் போகுது அது முற்றிலுமாக உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீரே மகிமைப்படுவீராக அப்பா. ஜெபத்திற்கான வாசலை நீர் திறக்க போடுறதுக்காக நன்றி கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். God bless you. Have a great day.